இருக்கிறார்கள். அதிலேயும் விசேடமாக அது ஒரு குர்ஆனுடைய வசனம் தான். சூரத்துல் அஹ்காஃப் 15வது வசனம். நீங்கள் போய் என்ன செய்யலாம், தர்ஜமா குர்ஆன் எடுத்து பார்க்கலாம். சூரத்துல் அஹ்காஃப் 15வது வசனத்தில் தான் இந்த துவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துவாவில் அல்லாஹ் தஆலா பெற்றோர் பிள்ளைகள் ரெண்டு பேருக்குமே துவா கேட்கக்கூடிய முறையை செஞ்சுக்கிறான், சொல்லி தந்திருக்கிறான். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக் அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. யா அல்லாஹ், எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருள் பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்தும் வாய்ப்பை எனக்கு கொடு. இது துவாவுடைய ஆரம்பம். பிறகு வஅன் நஅமல ஸாலிஹா, நற்கர்மத்தை செய்யும் பாக்கியத்தையும் தருவாயாக. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, எனது சந்ததியில் என்ன செய், சீர்திருத்தத்தை உருவாக்கு. அப்போ சந்ததி என்று சொல்லும் போது அதில் முதன்மையானவர்கள் எமது பிள்ளைகள் தான். அதற்கு பிறகுதான் என்ன அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள். அதே போல இப்ராஹிம் நபி கேட்ட இன்னும் ஒரு துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், யா அல்லாஹ், என்னை தொழுகையை நிலைநாட்டுபவனாக ஆக்கு. வமின் துர்ரிய்யதி, எனது சந்ததியினரையும். எனவே பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு பிள்ளைகளுக்காக துவா செய்வது. என துவா செய்கிறது என்றது சல்லிக்கு செய்கிற விஷயம் இல்லை. அதுக்கு செலவழிக்க தேவையில்லை, சும்மா கேட்கறது தானே, அப்படியே இல்லையா? அப்போ அதனால என்ன, ஆனால் அதுக்காக வேண்டி சும்மா உள்ளத்திற்கும் நாவுக்கும் தொடர்பு இல்லாமல் சிலருடைய துவா எப்படி இருக்கும்னு சொன்னால் வெறுமனே வாய் வார்த்தையாக இருக்கும், வெறும் வாய் வார்த்தை. அது பயனளிக்க மாட்டாது. உள்ளத்தில் அந்த உணர்வு என்ன செய்யணும், பிரதிபலிக்கணும். அவர் இந்த துவாவை கேட்கிற நேரம் எனது பிள்ளைகள் நல்லவர்களாக ஆகணும், அவர்களுக்காக நான் துவா செய்கிறேன் என்ற அந்த மன உணர்வோடு கேட்கும் போது தான் என்ன செய்யும், ஏன்னா அந்த துவா பயனுள்ளதாக இருக்கு. அதனால தான் கேட்குற துவாக்களுக்கு கருத்தை விளங்கி கேட்கறது பிரயோசனம் அதிகம். குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய, ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய துவாவை கருத்துக்கள் தெரியாட்டியும் கூட நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், கேட்கலாம். அதில் தப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவருடைய அர்த்தங்களை தெரிந்து கேட்பது தான் என்ன செய்யும், பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். இப்போ அர்த்தம் தெரியாமல் நடக்கிற விஷயங்கள்ல தான் நாம் பார்க்கிறோம். இப்போ உம்ரா செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் சிலர்கள் துவா கேட்பாங்க, காதில் கேட்கும், என்ன அல்லாஹும்ம ஜஅல் ஹஜ்ஜனா ஹஜ்ஜம் மப்ரூரான்னு சொல்லி, யா அல்லாஹ், எங்களோட ஹஜ்ஜை என்ன செய், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கிரமிச்சு செய்கிறது உம்ரா. ஒரு ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கிட்டான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, துவா கேட்கிறாரு. அவ என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன கேட்கிறேன்றது அவருக்கே என்ன செய்யலை, அவருக்கே விளங்கலை. அப்படி எனவே துவாவின் அர்த்தத்தை தெரிந்து கேட்பது பயன்மிக்கதாக இருக்கும். சரி, துவா நம்ம அரபுலே தான் கேட்கணுமா என்றால் அப்படி ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த ஆயத்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை நான் தமிழில் கூட தாராளமாக என்ன செய்யலாம், கேட்கலாம். என்ன அப்போ எனவே துவாவை உண்மையிலேயே என்னுடைய சொந்த மொழியில கேட்கறது ஏற்றமாக இருக்கும். நான் அரபு மொழியில கேட்கறது, அரபு மொழியில எனக்கு என்ன தெரியாது, எனக்கு மீனிங் தெரியாது. ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட துவாக்களை அந்த கேட்கப்பட்ட அந்த உரிய முறையில அதே வார்த்தைகளை கொண்டு கேட்டால் என்ன செய்யும், அது பயன்மிக்கதாக இருக்கும். ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. தொழுகையில் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய முக்கியமான 2 இடங்கள் என்னது, சுஜூதும் அத்தஹியாத்துல சலாம் கொடுப்பதற்கு முன்பு, அத்தஹியாத் ஓதி முடிந்த பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பு, அடுத்தது சுஜூத். இந்த 2 நிலையிலையும் துஆ கேளுங்கன்னு நபி சொன்னாங்க. சுஜூதை பற்றி சொல்லும் போது சுஜூதில் அதிகமாக துஆ செய்யுங்கள் சொன்னாங்க. அதாவது துஆவில் முயற்சி செய்யுங்கள். இஜ்தஹிது ஃபி துஆ, துஆவில் முயற்சி செய்யுங்கள். சும்மா துஆ கேளுங்கன்னு சொல்லவும் இல்லை, துஆவில் முயற்சி செய்யுங்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அருகதையானதாக இருக்கும். வேறொரு ஹதீஸ் என்ன வருவது, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற நேரம் சுஜூத் தான். எனவே அதில் அதிகமாக என்ன செய்ய, நீங்க துஆ கேளுங்க. இப்போ எங்களுக்கு கேள்வி வரும், இப்போ அதிகமாக நான் துஆ செய்யறதா இருந்தால் அதிகமாக அரபுல துஆக்கள் எனக்கு பாடம் இல்லையே, என்ன செய்யறது, அப்போ எங்களுடைய மொழியில கேட்கலாமா என்ற கேள்வி வரும். அதே போன்று நபி அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒருவர் அத்தஹியாத் ஓதி முடித்து விட்டால் சொன்னாங்க, ஃபல்யக்தர் மா ஷாஅ மின துஆ, தான் விரும்பிய துஆவை கேட்டுக்கொள்ளட்டும். அத்தஹியாத் ஓதி முடிச்ச பிறகு செய்யுங்க, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால ஃபல்யக்தர் மா ஷாஅ மின துஆ,
தான் விரும்பிய துவாவை கேட்டுக்கொள்ளட்டும் என்றாங்க. அப்போ அந்த இடத்துலையும் துவா கேட்கறத ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, அப்போ துவாவை தமிழில் கேட்கலாமா, எங்களை மொழியில் கேட்கலாமா என்ற கேள்வி நிறைய பேருக்கு மனசில் வரும். சோதர்களே, பிறகுடைய கருத்து என்னன்னா, தொழுகையில் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே அரபில் தானே சொல்கிறோம். அல்லாஹு அக்பர்னு சொல்லி அரபில் தானே சொல்கிறோம். யாரும் அல்லாஹ் பெரியவன் தக்பீர் கேட்டுற இல்லையே. ஏன்னா அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு தக்பீர் கேட்டினா நான் அல்லாஹு அக்பர் தானே சொன்னேன். தொழுகை செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகுது. ஏன்னா அல்ஹம்து சூராவை தமிழில் ஓதுனா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அவன் அகிலத்தின் இறைச்சகன், அருளாளன், அன்புடையவன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், ஆகவே நேரான வழியை நினைச்சி எனக்கு காட்டிவிடு, அது நீ வழி தவற செய்தவர்களுடைய வழியும் அல்ல, உனது கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியும் அல்லன்னு சொல்லி ஆமீன்னு சொல்லலாமா? என்ன சொல்ல முடியாது. அல்ஹம்து சூராவை அரபு மொழியில் இறக்கப்பட்டது. அந்த இடத்துல அல்ஹம்து சூராவை ஓதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் துவாவை பொறுத்த வரைக்கும் இன்ன துவாவை தான் கேளுங்கன்னு சொல்லப்படலை. நபி என்ன செஞ்சாங்க? துவாவில் அதிக முயற்சி செய்யுங்கன்னு சொன்னாங்க. குறிப்பிட்ட ஒரு துவாவை சொல்லி தந்து இதை ஓதுங்கன்னு சொன்னால் அப்போ அதை தான் ஓதுறது கடமையாகும். இப்போ நாங்கள் ருக்கு செய்கிற நேரம் சுப்ஹான ரப்பியல் அதையும் தான் ஓதுறோம். சுஜூத் செய்கிற நேரம் சுப்ஹான ரப்பியல் அலா தான் ஓதுறோம். அப்படித்தானே? வேறு சில துவாக்களும் வந்துருக்கு. சொல்லப்பட்டதை தான் செய்யணும். வேற ஒன்றும் என்ன செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் ருக்குல இருந்து கொண்டு என்ன செய்யறாரு? அல்லாஹ் புகழ்றாரு, அல்லாஹ் மலக்கல் ஹம்து அது இதுன்னு என்னெல்லாம் போது. ஆனால் சுப்ஹான ரப்பியல் அதையும் ஓதலை. இப்போ இவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படுமான்றது கேள்விக்குறியா போயிடும். சுஜூதில் என்ன செய்யறாரு? நிறைய அல்லாஹ் புகழ்றாரு, ஆனால் சுப்ஹான ரப்பியல் அலாவை சொல்லலை. உலமாக்கள் ஒரு சாராவுடைய கருத்து என்ன, இல்லை இந்த ரெண்டு வேர்டு பர்டிகுலராக அந்த இடத்துல சொல்லப்பட வேண்டும். ஏன்னா நபியவங்க இதை ருக்குல ஓதுங்க, இதை சுஜூதில் ஓதுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. சுப்ஹான ரப்பியல் அலீம நீங்கள் ருக்குவில் வைத்துக் கொள்ளுங்கள், சுப்ஹான ரப்பியல் அலா என்பதை சுஜூதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. எனவே குறிப்பிட்டு சொல்லப்பட்ட காரணத்தால் அதுதான் என்ன செய்யணும். ஆனால் துவாவை பொறுத்த வரைக்கும் கேளுங்கன்னு தான் சொன்னாங்க. இன்னும் துவா ஓதுங்கன்னு என்ன செய்யலை, சொல்லலை. எனவே துவாவை தொழுக பூராக அரபு மொழியில் இருப்பதனால் அங்கு தமிழ் மொழி என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. கேட்குற துவாவை என்ன செய்யணும், அரபுல தான் கேட்கணும் என்பது ஒரு சாராவுடைய கருத்துள்ளவாங்க. இன்னொரு சாரா என்ன சொல்றாங்க, இல்லை துவாவை பொறுத்த வரைக்கும் ஆர்வப்படுத்தப்பட்டு வந்திருக்கு கேட்க சொல்லி. அதிகமாக கேளுங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கிறாங்க. அப்போ அதிகமாக கேட்கறதா இருந்தால் என்ன மொழியில் கேட்டால் தான் எனக்கு அதிகமாக கேட்கணும். அரபு மொழியில் கேட்டால் எனக்கு அதிகமாக என்ன செய்ய முடியாது. எனவே நபி அவர்கள் முயற்சி செய்யுங்கன்னு சொன்னாங்க, அதிகமாக செய்யுங்கன்னு சொன்னாங்க. எப்படி அதிகமாக செய்யறது? என்னுடைய மொழியில செஞ்சால்தான் என்ன அது அதிகமாக செய்ய முடியும். எனவே அதற்கு மட்டும் துஆவுக்கு மட்டும் சுஜூதுல, துஆவுக்கு மட்டும் சலாம் கொடுப்பதற்கு முன்பு எங்களோட மொழியில கேட்பதற்கு அனுமதி உண்டு என்பது உலமாக்கள்ல ஒரு சாராவுடைய கருத்து. ஆனால் உண்மையிலே அதுதான் சரியான கருத்தாக இருக்க முடியும். காரணம் என்ன, அப்போதான் நபியுடைய இந்த இதை செயல்படுத்த முடியும். ஏன்னா உம்மத்தில் அரபிகள் கூட அடிமைகள் கூட யாரு கூட இருக்கிறாங்க? அரபு தெரியாதவர்கள் தான் என்ன கூட இருக்கிறாங்க. சரி, இப்போ அரபிகள் சுஜூதில் துவா கேட்குற நேரம் எப்படி கேட்பான்? நல்லா பியோ அரபிக்கில் கிராமட்டிக்கல் எல்லாம் பேணி அப்படியே அதுவா கேட்க போகிறான். ஏன்னா இது அவனுடைய பாசை என்னதோ அந்த பாசையின் அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க, அவங்க கேட்பாங்க. அப்போ எனவே எதற்கு அரபிகள் துவா கேட்குறாங்க? அரபு மொழியில் கேட்குமாறு சொல்லப்பட்டிருப்பதனாலா அல்லது அவனுடைய மொழி அரபு என்றதாலையா? ஏன்னா அவனுடைய மொழி அரபு மொழி, அதனால அவன் அரபுல என்ன செய்வான், அதாவது இந்த கிராமட்டிக்கல் ஓடெல்லாம் ஒன்றும் பார்க்காம சும்மா சாதாரணமாக பேச்சு பாஷையில் கூட என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்படித்தானே? அப்போ எனவே அரபுல துவா கேட்கறது அரபுல கேட்கணும் என்றதுக்காக வேண்டிய அல்ல, அவனுடைய மொழி. அதே அடிப்படையில் நாமும் என்ன செய்யலாம், எமது மொழியில் இந்த துவாவை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, துவா மட்டும். அதுக்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை தர்ஜமா பண்ணுறது, சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான எல்லாத்தையும் தமிழ்லேயே ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் என்ன செய்வோம் முடியாது. காரணம் என்ன, நபி அவங்க இன்னத்து தான் ஓதுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை பாடமாக்கியாவது ஓதி தான் ஆகணும். இப்போ அல்ஹம்து சூராவை ஓதுங்கன்னு தான் வந்திருக்கு. எந்த மனிதர் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல்லையோ அவருடைய தொழுகையே அல்ல. அவர் சூரத்துல் ஃபாத்திஹா என்றது என்ன, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்றது சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றது தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இல்லையா? எனவே இந்த ரெண்டு மட்டும், எது துஆ சுஜூதில் சலாம் கொடுக்கிறதுக்கு முன்பு இந்த தருணத்தில் நாம் தமிழ் மொழியில் கேட்கலாமா என்றால் என்ன செய்யலாம்,
கேட்கலாம். காரணம் என்ன? மார்க்கம் ஆர்வப்படுத்தியிருக்கின்றது, அதிகமாக செய்யுமாறு சொல்லியிருக்கின்றது. அப்போ அந்த அதிகமாக செய்வதை நம்ம நடைமுறைப்படுத்துறதா இருந்தால் ஒவ்வொருவரும் அவரவர் மொழியில கேட்டாதான் என்ன அதற்கு சாத்தியம். அதனால இரண்டாம் கருத்து என்ன, அரபு மொழி என்பது கட்டாயம் அல்ல. துஆவை தமிழ் மொழியிலும் என்ன செய்யலாம், சுஜூது சலாத்துக்கு முன்னால கேட்கும் போது நாம் ஓதலாம் என்ற உலமாக்களுடைய கூற்று என்ன செய்யும், பொருத்தமானதாக இருக்கிறது. எனவே நாம் தொழுகையில் துஆ கேட்கும் போது விசேஷமாக இமாம் அவர்கள் சொன்னது போன்று எமது பிள்ளைகளுக்காக துஆ செய்யக்கூடிய பழக்கம் எங்களுக்கு தெரியும். 3 சாராருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பதாக ஹதீஸ்ல வந்து 3 சாராருடைய துஆவை அல்லாஹ் என்ன செய்கின்றார், அங்கீகரிக்கின்றான். அதில் ஒன்று நோன்பாளி நோன்பு திறக்கும் வரைக்கும், ஒரு பிரயாணி பிரயாணத்திலிருந்து திரும்பும் வரைக்கும், அதே போன்று ஒரு தந்தை தனது பிள்ளைகளுக்காக செய்யும் துஆ. இந்த 3ஐயும் நபி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லி என்ன செய்யுங்க, இந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டியது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதான். சில சமயத்தில் பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்கு எமது துஆ காரணமாக அமைந்து விடலாம். அல்லாஹ் துஆவை அங்கீகரிச்சுட்டான்னு சொன்னா ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவங்கள நல்லவர்களாக ஆக்கிவிடும். பிள்ளைகள் நல்லவர்களாக ஆகிவிட்டால் உலகத்திலும் எங்களுக்கு பயன் இருக்குது. அது மட்டும் இல்லை, மௌத்துக்கு பிறகு நாங்கள் சேகரித்து வச்சுட்டு போகக்கூடிய ஒரு பெரிய அமல்னு சொன்னால் பிள்ளைகளுடைய சீர்திருத்தம் தான். ஏன், நல்ல பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க, பெற்றோர்களுக்காக துஆ செய்பவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, வாழ்க்கையில் எங்களோட பேரண்ட்ஸுக்காக நாங்கள் துஆ செய்யாத ஒரு நாளோட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஒரு வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடாது. ரைட்டா? அதுக்காக இப்போ சாதாரணமாக ஃபஜ்ரில் லுஹரில் இப்போ சரி ஒரு நேரத்தில் இந்த துஆவை கேட்குற ஒரு வளமையை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு சிறிய துஆ, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன துஆ. ஆனால் பெற்றோர்களுக்காக குர்ஆன்லேயே சொல்லப்பட்ட துஆ. நினைச்சா அப்போ எனவே ஒரு வழக்கத்தை பழக்கத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த துஆவை கேட்குற வழக்கம் என்னிடத்தில் இருந்தால் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சப்படும், அது செஞ்சப்படும். அப்போ எனவே பெற்றோர்களுக்காக நாம் துஆ செய்தால் எமது பிள்ளைகள் என்ன செய்வார்கள், எங்களுக்காக துஆ செய்பவர்களாக இருப்பார்கள். அடுத்தது, பிள்ளைகளுடைய துஆ மரணத்தின் பிறகு கூட மனிதனுக்கு என்ன செய்யுது, பயனளிக்குது. நபி அவங்க சொன்ன 3 செய்திகளில், ஒரு மனிதர் மரணித்த பிறகு அவருடைய எல்லா நல்லமலும் நின்று விட்டாங்க, எல்லாம் நின்றும், எதுவுமே கண்டினியூ ஆகாது. 3ஐ தவிர, ஒன்று சதகா ஜாரியா, 2வது அவருக்கு படித்த கல்வி ஞானம், 3வது என்ன, நல்ல குழந்தை. பாருங்க, ஒரே ஒரு வழியை மட்டும் வைக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் 3 வழியை உங்களுக்கு தந்து 3ல் ஏதாவது ஒரு வழியை மூத்தாகிறதுக்கு முதல்ல செஞ்சுட்டு மூத்தாயிருக்கும். எனக்கு முடிந்தால் 3, முடிந்தால் என்ன 3 முடியலையா, இப்போ சிலர்களுக்கு வந்து அவர் படிக்கவும் இல்லை, அடுத்தவங்களுக்கு படித்து கொடுக்குற அளவுக்கு அவருக்கு விளக்கவும் இல்லை, அந்த வேயே அவர்கிட்ட என்ன 0. சரி, இப்போ இவருக்கு வேறு வழி இல்லையா, மாஷா அல்லாஹ் சல்லி கையில் இருந்தால் சதகா ஜாரியாவுக்கு 1000 வழி இருக்குது. சதகா ஜாரியாவுக்கு மாஷா அல்லாண்டு 1000 வழிகள் உண்டு. சரியா? அப்போ எனவே கையில் இருந்தால் அந்த துறையை என்ன செய்யறது, அல்லது பிள்ளைகள் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன செய்யறோம், ட்ரை பண்ணி அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்கறதுல முயற்சி செய்தால் அவங்களுக்கு சிறுபிராயத்தில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, எங்கள் பேரண்ட்ஸ்மாருக்கு மிச்சம் அதாவது கவனம் கூட இருக்குது. பிள்ளைகளுடைய எஜுகேஷனில் என்ன செய்யணும், நாங்கள் உண்மைதான் இல்லைன்னு இல்லை, மேத்ஸில் சயின்ஸில் இங்கிலீஷ் அது இதுன்னு சொல்லி நிறைய பாடங்கள்ல என்ன நல்ல. ஆனால் குர்ஆனுடைய மொழி அரபு மொழி இதில் கவனம் இல்லை. குர்ஆனுடைய மொழி அரபு மொழி. அரபு மொழி தெரிந்தால் தான் சகோதரர்களே குர்ஆன் ஓதும் போது என்ன செய்யும், அது விளங்கும். இல்லையா? குர்ஆன் ஓதும் போது எங்களுக்கு விளங்குறதா இருந்தால் அதுக்குரிய வாய்ப்பு என்ன, அதுக்குரிய வாய்ப்பு அரபு மொழியை விளங்கும். இப்போ இமாம் ஓதுனாங்க, சப்பி இஸ்மா ரப்பிக்கல் அலா அல்ல தாக்கே ஓதுனாங்க.
என்ன வருது? ஒரு சூறாவுடைய கடைசி அல்லாஹ் இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். ஒவ்வொரு ஜுமாலையும் பெரும்பாலும் இந்த சூறா ஓதுவாங்க. இது ஒரு பெரிய ரிமைண்டிங். என்ன எப்படி முடியுது? இன்ன இலைனா இயாபஹும், அவர்கள் எங்களிடம் திரும்பி வருவது கட்டாயம். அல்லாஹ் சொல்றான். நீங்க எங்க ஓடி ஒழிஞ்சாலும் ரிட்டர்ன் எங்க வரணும்? ரிட்டர்ன் இங்கே தான் வரும். ரிமோட் எங்கட கையில் தான். ரிமோட் எங்க எங்கட கையில் தான் இருக்குது. உலகத்தில் எந்த போனுக்கு வேணாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க, போயிட்டு என்ன செய்யுங்க, திருப்பி இங்கே தான் நீங்கள் வரணும். சரிங்களா? சரி, நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்களேன். வந்தோடனே எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாரும் சமாளிக்கிறீங்களா? எப்படி வாழ்ந்தீங்க, சந்தோஷமானு கேட்டு போட்டு போங்க, எல்லாம் சொர்க்கத்துக்கு சொல்ல போறான். ஏன்னா பிறகு சொல்கிறான், சும்ம பிறகு இன்ன அலைனா ஹிசாபஹும், அவர்களை விசாரிப்பதும் என் மீது கடமை. நாங்க யாரையும் விசாரிக்காம விட மாட்டோம்ன்றாங்க. நாங்க யாரையும் என்ன விசாரிக்காமல் விட மாட்டோம். நபி அவங்க ஒரு எக்ஸெப்ஷனை சொன்னாங்க. இந்த உம்மத்துல 70,000 பேருக்கு அல்லாஹ் எந்த விசாரணையும் இல்லாம என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அந்த கூட்டத்தில் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அல்லாட கேட்போம். கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாட கேட்போம். சரி, அப்ப எங்களிடம் நீங்கள் வருவீர்கள் கட்டாயம், நாங்கள் உங்களை என்ன செய்வோம்? கண்டிப்பாக விசாரித்தே தீர்வோம்னு சொல்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான மெசேஜ் எங்களுக்கு நினைவூட்டப்படுகின்றது. ஆனா இது என்ன சொல்லப்படுவது என்று விளங்காட்டி நஷ்டமா இல்லையா? அன்றைக்கு ஒரு பயன் நான் சொல்லி காட்டினேன்னா, அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களை நாங்கள் நஷ்டமடைந்து இருக்கிறோம் லைஃப்ல. ஆனால் எல்லாத்த விட பெரிய லாஸ்ட் என்ன தெரியுமா? இருந்தாலும் எங்களுக்கு அது உணரப்படுவதில்லை. அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுவது அது என்னவென்று எனக்கு என்ன செய்யல, எனக்கு விளங்கல்ல. அல்லாஹ்வுடைய வேதம் நிச்சயப்படுது, ஓதப்படுகின்றது, அது என்னவென்று எனக்கு என்ன செய்யல, விளங்கல்ல. இப்போ பாருங்க, அல்லதாக ஹதீஸுல் காஷியா வஜூஹுன் யௌமஇதின் காஷியா ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் ضريع லா யுஸ்மின் வலா யுக்னி மின் ஜூ'. எவ்வளவு ஆழமான அர்த்தங்களை சொல்லு. இது என்னன்னு விளங்கிச்சா எனக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்னு விளங்கிச்சா? அல்லாஹ் சொல்ற வஜூஹுன் யௌமஇதின் நாஇமா, அன்றைய நாளில் சில முகங்கள் செழிப்பா இருக்குமா. நாஇமான்றனா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வறுமை நாளில். ஏன் தெரியுமா? லிஸஇஹா ராதியா, தான் செய்த முயற்சியில் திருப்தியோடு இருக்கும். தான் செய்த முயற்சியில் திருப்தியோடு இருக்கும். லிஸஇஹா ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, எங்க இருக்கும்? உயர்வான சொர்க்கத்தில். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அந்த சொர்க்கத்தில் எந்த ஒரு வீணான வார்த்தையும் உங்களுக்கு காதுல விழாது. ஃபீஹா ஐனுன் ஜாரியா சொல்றான், அங்கு ஓடக்கூடிய ஊற்றுக்கள் இருக்கிறது. அங்கு ஓடக்கூடிய ஊற்றுக்கள் இருக்கிறது. ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சூருன் மர்ஃபூஆ, உயர்ந்த கட்டில்கள் இருக்கிறது. கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, பஞ்சனை இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் சொல்றான். என்னமோ மந்திரம் ஓதப்படுவதில்லை எங்களை வார்த்தை சும்மா கேட்டுக்கோ இல்லை. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? இது எங்களை என்கரேஜ் பண்ற வேலையா இல்லையா? அந்த உயர்ந்த சொர்க்கத்தின் பக்கம் எங்களை அல்லாஹ் ஆர்வப்படுத்துகிறானா இல்லையா? ஆர்வப்படுத்தி இதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க? அமல் செய்யுங்க. வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ, முயற்சி செய்பவர்கள் இதுல முயற்சி செய்யுங்கன்றாங்க. இதுல முயற்சி செய்யுங்க. உலகத்தில் என்னதான் இருந்தாலும் சகோதரர்களே, உலக வளங்களை எல்லாம் சொன்ன அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்கள்ல வமா ஊதீதும் மின் ஷை, உங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லாமே என்றான். எல்லாம், அது காரா இருக்கலாம், வேனா இருக்கலாம், சொத்து செல்வம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான் ஃபமதாஉல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அற்ப இன்பம் தான். உலகத்தினுடைய அற்ப இன்பம் தான்ப்பா. வஸீனத்துஹா, இந்த உலகத்துடைய அலங்காரம் தான். ஆனா அல்லாஹ் இடத்துல இதை விட பெருசு இருக்குது. அல்லாஹ் இடத்துல இதை விட பல கோடி மடங்கு பெரிய இன்பங்கள் இருக்கிறது. எனவே இது என்ன செய்யப்படுவது? எங்களுக்கு குர்ஆன்ல ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால என்ன செய்யறோம்? நாங்க கவனத்தில் எடுக்கிறோம். எனவே இது எப்ப விளங்கும்? குர்ஆன் ஓதும் போது அது விளங்கினால் என்ன செய்யும்? எங்களுக்கு விளங்கும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்?
அரபு மொழியில் கவனம் செலுத்தி சரி எங்களுக்கு மிஸ் ஆகிட்டு நாங்கள் பிஸி ஆகிட்டோம் லைஃப்பில். இப்போ ஜாப் ஃபுல்ல குட்டி ஏன்னா அப்படி இப்படின்னு வந்து இப்போ அதெல்லாம் நினைக்கிறதுக்கு இப்போ எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை, அந்த அளவுக்கு லைஃப்பில் பிஸி ஆகிட்டோம். சரி, நாம் இழந்து போன இந்த பாக்கியத்தை எமது பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. எங்களுக்கு மிஸ் ஆகிட்டு ஓகே, அப்போ பிள்ளைகளுக்கு இதை மிஸ் பண்ண வைக்கணுமா? இல்லை, கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு அரபு மொழியை அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, விளங்குபவர்களாக ஆகுவதற்குரிய முயற்சியை பேரண்ட்ஸ் ஆகிய நான் என்ன செய்யணும், கட்டாயம் செய்யும். ஸ்கூலில் போய் பாருங்க, நினைச்சா எல்லா பாடத்துக்கும் நல்ல குவாலிஃபைட் டீச்சர்ஸ்மா. ஆனால் அரபு மொழிக்கு என்ன யார் சரி ஒரு ஆள் நினைச்சா, அரபுக்கு என்ன யார் சரி ஒரு டீச்சரை போட்டு அந்த பாடத்தை நடத்தினா சரி. இப்போ கவர்மெண்ட்டுக்கு அரபு லெசன் நடத்தணும்னு காட்டணும். முந்தி வரைக்கும் எல்லாம் கிரேட் 7, 8ஓட ஏன்னா அரபிக் பாடம் லாங்குவேஜ் பாடம் முடிஞ்சு. இப்போ அப்படி இல்லை, இப்போ கிரேட் 12 வரைக்குமே அரபிக் பாடம் நடத்தணும், அரசாங்கத்துலேயே சட்டம். எனவே அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், காட்டணும். இப்போ நாங்கள் பாடம் நடத்துகிறோம்ன்றதை காட்டணும். அதுக்காக என்ன செய்யுது, யாராவது ஒரு டீச்சரை போட்டு என்ன செய்ய வேண்டியதான், விஷயத்தை நடத்தி முடிக்க வேண்டியதுதான். ஏன் நாங்கள் அரபு படிக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் எடுத்து பாருங்க, அரபிக் வீக். அவங்க 12 வருஷம் படித்த பிறகும் இன்னும் ஒழுங்காக அரபு தெரியாது என்றால் சோதரரை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மொழிக்கு என்ன செய்யலை, ஒழுங்கான ஒரு கவனத்தை கொடுக்கலன்றது அர்த்தம். ஆனால் அது என்ன மொழின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிக அவசியமான மொழி. அந்த மொழியில் தான் எங்களுடைய வேதம் இருக்கிறது. அந்த மொழியில தான் நாங்கள் தொழவும் செய்கிறோம். நாங்கள் தொழுவது கூட என்ன அரபு மொழியில தான் தொழுகிறோம். நாங்கள் அந்த மொழியில தான் எங்களுடைய வேதம் இருக்கிறது என்றால் அந்த மொழிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் என்றது சுத்த சூனியம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஷா அல்லா வெள்ளக்காரனோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கிறான். இப்போ இங்கே சவுதிக்கு வந்த பிறகு எத்தனை பேர் அரபு படிச்சு என்ன ஒழுங்கான அரபு தெரியும். ஆனால் அரபிகளோட சண்டை பிடிக்க தெரியும். அரபுல லோக்கல் அரபுல சண்டை பிடிக்க தெரியும். இஞ்சிவெல்லாம் முஷ்கிலாக தெரியும், சண்டை பிடிக்க தெரியும், தெரியும், அதை படிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் குர்ஆனை ஓது நான் விளங்குற அரபு, அந்த அரபு தெரியுமாட்டா இல்லை சகோதரர்களே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நினைச்சா ஒரு கடையை போயிட்டு ஒரு கடையில் இருக்கிற ஒரு சவுதிக்காரன் பேசுகிறேன்னு எப்படி உனக்கு அரபு தெரியும்னு கேட்டான். நான் சொன்னேன், உங்களோட நாட்டில் வந்து 50 வருஷம் வாழ்ந்தாலும் அரபு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களோட இருந்தால் என்ன 50 வருஷம் இங்கே கழிஞ்சாலும் அரபு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் பேசுகிற அதை தானே அனைஜி அந்த மாயஜி எல்லாம் முஷ்கிலான இப்படி தான் பேசுறது. ஒழுங்கான அரபு பேசுறது இல்லையே. என்னைச்சா படிக்கலண்டா இந்த அரபை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் இதில் மார்க்கெட்லேயோ இல்லை டிஸ்ட்ரிக்ட்லேயோ இந்த அரபை பிடிக்கலாது. ஏன்னா எங்களுக்கு தெரியுது இங்கே அரபிக் கேட்டகரிஸ் 3 வகை இருக்குது. அரப்ஸ், சவுதிஸ், அவங்களுக்கு இடையில பேசுகிற ஒரு ஸ்டைல் இருக்குது. ஏன்னா ரெண்டாவது என்ன, ஃபாரினர்ஸோட பேசுகிற ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அடுத்தது 3வது ஸ்டைல், அது ஹுத்பாவுதுற ஸ்டைல். அது வேறு, அது வீட்டில் பேசுகிற ஸ்டைல் இல்லை, ஸ்ட்ரீட்டில் பேசுகிறதும் இல்லை. ஹுத்பாவுக்குரியது தெரியுது. இந்த பேப்பரில் இருக்கிற ஸ்டைலில் யாரும் என்ன செய்கிறது இல்லை, வீட்டில் பேசுகிறது இல்லை. அப்போ அது பியோ அரபு, குர்ஆன் ஸ்டைலில் உள்ள அரபு, அந்த அரபு தான் ஹுத்பா. அதே போல் ஸ்பீச்சுகள் அதுகளுக்காக அதான் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது அரபு என்ன, அரப்ஸ், அவங்களுக்கு இடையில பேசுகிறத கேட்டு பாருங்கள், அந்த ஸ்டைல் வேறு. எங்களே மாதிரி இப்படி அணைஜா தேய்ஜின்லாம் பேச மாட்டான் நினைச்சா. ஆனால் இங்கே எங்களோட பேசுகிற நேரத்தில் ஃபாரினர்ஸோட பேசுகிற நேரம் அது 3வது ஒரு லெவல் ஒன்று இருக்கு. அது ஒன்றுக்கும் உதவாத லெவல் ஒன்று நினைச்சா, ஒன்றுக்கும் என்ன உதவாத. அந்த லெவலில் நீங்கள் சொல்கிறீங்க 25 வருஷம் 30 வருஷத்தை கழிச்சாலும் இந்த நாட்டில் என்ன செய்ய முடியாதுன்றா ஒரு ஹுத்பால சொல்லப்படக்கூடிய செய்திகளை கூட விளங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அவர் என்ன ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் ஒரு பெரிய கம்பெனியில் 25-30 இயர்ஸ் சர்வீஸ். அப்போ அவருக்கு நான் கேட்டேன், அரபுல தானே ஹுத்பா ஓதுறாங்க, ஒரு ஹுத்பாலையும் கலந்து கொள்வீங்க தானே, எவ்வளோ எத்தனை % உங்களுக்கு அந்த இமாம் ஓதுற நேரம் விளங்குதுன்னு சொல்லி, இமாம் ஓதும் போது எத்தனை % விளங்குதுன்னா அப்படின்னா <10% தான். சரிங்களா? அப்போ 90% என்ன செய்யதில்லை, விளங்குது இல்லை. ஸோ ஒரு என்ன காரணம் என்னண்டா, நான் சவுதியில் 25 வருஷம் தான் நினைக்கிறேன், 30 வருஷம் நினைக்கிறேன்னு. என்னோட ஸ்ரீலங்கா ஒருத்தர் ஒரு முறை வந்து சொன்னார், ஒரே மாஷா நல்ல அரபு படிச்சிருந்தா, எனக்கு நல்ல அரபு தெரியும், இந்தியாவோட பேசுவேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு கூட கோலோட்டு வாங்கி பேசுகிறார் அவரோட. அவர் நினச்சிட்டீங்க எனக்கு நல்ல அரபு தெரியும், இப்போ எங்களுக்கு அவர் பேசும்போது விளங்குது இவர் விடுற கோளாறு.
என்னென்னமோ எல்லாம் என்ன செய்யறாரு. அப்ப சொல்லக்கூடிய ஒரு ஒரிஜினல் அரபியில் சொல்ற சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த சிஸ்டம் தான் படிச்சா வரக்கூடிய சிஸ்டம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யாது, சும்மா மார்க்கெட்ல ஸ்ட்ரீட்ல கிடைச்ச அரபுல அது. அதனால படிக்காம வாய்ப்பு இல்லை. எனவே சகோதரர்களே, ஹைர் எங்களுக்கு மிஸ் ஆகிட்டுன்றீங்களே. ஆனால் இன்னும் மிஸ் ஆகும் தான் நினைக்காதீங்க. நான் 65 வயசு 70 வயசு கிழவன் அல்ல, அப்படியே இல்லையா? இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். சரி, கொடுங்களே எங்களை அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யக்கூடாது, அரபு தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ நாட்டில் இப்போ நேற்று கூட ஒரு சொன்னார், இந்தியாவில் சட்டம் என்னன்னு சொன்னால் லோக்கல் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் அவங்க படிக்கணுமா. ஒன்று ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும். அப்போ அரபு படிக்க போகிறான். லோக்கல் லாங்குவேஜ் 2ண்டா இந்தியாவில் எத்தனை 1000 மொழி இருக்குது, அப்படியே இல்லையா? அப்போ அதில் 2ல் அரபு கட்டாயம் இருக்காது. லோக்கல் லாங்குவேஜில் அது வராது. ஃபாரின் லாங்குவேஜ்னு போனால் யார் என்ன லாங்குவேஜ் எடுப்பாங்க? எல்லாரும் இங்கிலீஷ் தான் எடுப்பாங்க. ஏன்னா யார் அரபு எடுக்க போகிறான்? யாருமே அரபு எடுக்க மாட்டாங்க. அப்போ அதனால் இஸ்லாமிய சமுதாயத்தவர்களான நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட சமுதாயத்தவர்களுக்கு இந்த லாங்குவேஜை கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியை செய்யும். சிறு பிராயத்திலிருந்தே எங்களை பிள்ளைகளுக்கு டியூஷன் மூலமாக சரி அரபு மொழியை என்ன செய்யணும், படித்து கொடுக்கும். அப்போ என்ன செய்யும், வளர்ந்து வரும்போது அவங்க சுயமாக தங்களை வளர்த்து கொள்றதுக்குரிய அந்த சக்தியில் என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உமாக்கும் வாப்பாக்கும் இங்கிலீஷ் சுத்த சோனியம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் பிள்ளைகள் மாஷா அல்லாஹ், அது எப்படி சாத்தியமாச்சு? லாங்குவேஜ் தாய்மொழின்னு தான் சொல்லுவாங்க. தாய்க்கு தெரியாத மொழியில் இப்போ இவன் பேசுகிறான், அப்படியே இல்லையா? அவர் தாய்க்கு மொழி தமிழ், இல்லாத தாய்க்கு மொழி வேறொரு மொழி. ஆனால் அவர் மாஷா அல்லாஹ் அரபிக் இங்கிலீஷ் என்ன செய்யறாரு, அப்படி பேசுறாரு. அப்போ இங்கிலீஷில் அது வர முடியுமா இருந்தால் ஏன் அரபில் வர முடியாது? அதுவும் லாங்குவேஜ் தானே, அதுவும் ஒரு மொழி தானே. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இந்த குர்ஆனை நாம் இலகுவாக்கி வைத்திருக்கிறோம் என்றான். குர்ஆன் இலகுவாக்கப்பட்டால் அதனுடைய அம்சங்கள்ல ஒன்றுதான் அரபு மொழி என்ன செய்யப்பட்டிருக்குது, இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு மொழி நிலைத்திருக்குமா என்ற கேள்விக்கு அரபை மட்டும்தான் எங்களுக்கு கேரண்டி பண்ணி சொல்லிடுது. ஏன்? இது குர்ஆன் மொழி. குர்ஆன் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். குர்ஆனுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளித்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டால் குர்ஆனுடைய மொழியும் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். எனவே அரபு மொழியை இன்ஷா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல பேரரசு நாங்கள் என்ன செய்யணும். அதே போல சகோதரர்களே, சின்னத்திலே பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, வாழ்க்கையில அவ்வப்போது ஓத வேண்டிய நிறைய துவாக்கள் இருக்குது. சந்தர்ப்ப துவாக்கள் நாங்கள் சொல்லுவோம். அதே போல காலை மாலையில் ஓத வேண்டிய திக்ருகள், இப்படி எத்தனையோ துவா, எக்கச்சக்கமான துவாக்களை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய சீர்திருத்தத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணி. அப்ப இந்த துவாக்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், சிறு பிராயத்திலேயே பிள்ளைகளுக்கு தீத்திடுவோம். சின்னத்திலே தீத்திட்டோம்னு வைங்க, இன்ஷா அல்லாஹ் வளர்ந்து வர்ற நேரம் அது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக படும். இது 50 வயசான பிறகு தான் வாப்பா இப்போதான் என்ன செய்யறாரு, இப்படி ஒரு துவா இருக்கிறது இப்போதான் அவருக்கு தெரிய வருது. சரிங்களா? இதுக்கு போற எங்க பாடமாக்கி எங்க ஓதி எங்க நாங்கள் பயன்பெறுவது என்றால் கேள்விக்குறியாயிரும். எனவே பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து துவாக்களையும் சிறுபிராயத்திலேயே நாம் படித்து, எங்களுக்கு நேரடியாக செய்யலாதா யாராவது ஒரு டீச்சரை வச்சாவது என்ன செய்யணும், அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துருவோம் நாங்கள். ஏன்? அவங்க வளர்ந்து பெரியாராகிற நேரத்தில் என்ன, எத்தனையோ பிள்ளைகள் வாப்பா மூத்தாயிட்டாரு, வாப்பா மூத்தானா தொழுவணுமா இல்லையா, ஜனாதா தொழுவணுமா இல்லையா, அந்த ஜனாதாவுக்காக வேண்டி ஓதுற துவா என்னன்னு கேட்டால் என்ன, நிறைய பேர் தெரியாது. நிறைய பேருக்கு என்ன தெரியாது. அது மூத்தான வாப்பாவுக்கு துவா செய்யறதுக்கு இந்த துவா ஏன்னா அந்த துவாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அறிவிக்கிற சஹாபி சொல்றாரு, நபியோப இந்த துவாவை ஒரு ஜனாதாவுக்காக ஓதினார்கள். நான் ஆசைப்பட்டேன் அவர் சொல்றாரு, இந்த ஜனாதா நானாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நான் ஆசைப்பட்டேன். அவ்வளவு பொறுமதியான ஒரு துவாவை நம்பி கேட்டாங்க. தெரியும் மையத்துக்கு ஓதுற துவா என்ன துவா? அல்லாஹும்ம ஃபிர்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينكى الثوب الأبيض من الدنس اللهم أبدله دارا خيرا من داري وأهلا خيرا من أهلي وزوجا خيرا من زوجي وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار. صحابي نسول هذا நபி அவங்க ஓதுறதை கேட்ட நான் ஆசைப்பட்ட இந்த மையத்து நானா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்ப இவ்வளவு பெருமதியான துவா
இது ஜனாதா தொழுகையில் ஓதப்படக்கூடிய துஆ. வேற துஆ ஓத முடியாதான்ற கேள்வி கேட்டால் பதில் வந்து ஓத முடியும் என்றதுதான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுனத்தை நாங்கள் பாடமாக்கி ஓதுனா எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ எனவே பெருசாகி 50-60 வயசு ஆகியும் இன்னும் என்ன இல்லை, இந்த துவா மனநம் கிடையாது என்றால் காரணம் எங்கே விட்டது அவரு? சிறுபிராயத்தில் விட்டது அவர் தான். எனவே சொல்றேன், முயற்சி இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான துவாக்களையும் நாங்கள் கண்டிப்பாக என்ன பிள்ளைகளுக்கு சொன்னத்தோட பேரண்ட்ஸ் முடிவெடுத்துடக்கூடாது. அப்போ எல்லாம் அவங்களுக்கு தான். அப்போ எங்களுக்கு தேவை இல்லையா? இல்லை, எங்களுக்கும் தேவைதான் நினைச்சா. ஆனால் இருந்தாலும் அந்த மனநல சக்தி என்ன செஞ்சு எங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆகிட்டு அப்படி இல்லையா? மெமரி பவர் இப்போ எக்ஸ்பயர் ஆகி எங்கே பாடமாக்குறேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலமாகி. ஆனால் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. சொல்லுவாங்க, சிறு பிராயத்தில் கற்கும் கல்வி இருக்கிறதே இது கல்லில் பொதிப்பது போன்று. சின்னத்தில் படிச்சு கொடுக்கிறது கல்லில் என்ன பதிக்கிற மாதிரி. என்ன செய்யாது? லேசில் வந்து மறக்காது. ஆனால் வயசான பிறகு படிக்கிறதுக்குதே இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, இது தண்ணியில் இருக்கிற மாதிரி. இது எதில்? தண்ணியில் எழுதுகிற மாதிரி. கரைஞ்சி என்ன செஞ்சிடும்? ஓடிடும். அதனால் சிறுபிராயத்தில் பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆக்களை கற்றுக் கொடுப்பதில் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே ஹுத்பாவிலிருந்து பெரிய வசனம் பெற்ற மக்களால் அல்லாஹ் எங்கள் அனைவர்களும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.